1800 சிட்னி ஜெயில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறீங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதையும் பாருங்கள் அது எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி. அதை சுற்றி வந்து கடல், அது மட்டும் இல்லாமல் உயரத்தில் கொண்டு வந்து சிறையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. எந்த சந்தர்ப்பத்துலையுமே அவங்களால வந்து இங்கேருந்து தப்பிக்க முடியலை. ஸோ இந்த ஜெயிலுமே வந்து சிறை கைதிகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்கள எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் போக நான் அவங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகிறேன். கொக்கட்டோ ஐலண்ட் சிட்னி ஹார்பரில் இருக்கிற ஒரு அழகான மிகப்பெரிய தீவு. இன்றைக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகிறாங்க. சின்ன பிள்ளைகள சிரிப்பு சத்தங்களும் நல்ல சந்தோஷமான நேரங்களும் தான் இதில் நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பட் 200 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு கொடூரமான கண்ணீரும் பல பேர்ட்ட நிம்மதியையும் இழந்த ஒரு இடமாக இருந்திருக்கு. நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ நகரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 20 நிமிஷம் ஓட்டம் தான் வரும் ஃபெரியில் இருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தூரத்தில் இருந்து கொண்டுமே இவங்களால் இங்கேருந்து தப்பிக்க முடியலை, இங்கே அனுப்பப்பட்ட கைதிகளால். அதுக்கு காரணம் வந்து இவங்க தெரிவு செஞ்ச இடம். இதை சுற்றி வந்து சுறாக்கள் நிறைய இருக்குது. ஸோ தப்பிக்க முயன்றால் சுறாக்களுக்கு இரையாக நேரிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் நீரோட்டம், அந்த கடலின் நீரோட்டம் வந்து மிக வேகமானது. அந்த நீருமே ஒரு கடும் குளிர் நிறைந்த நீராக காணப்பட்டது. ஸோ இதனால் வந்து இவங்களால் தப்பிக்க முடியலை. இந்த இடத்த தெரிவு செய்ததுக்கான காரணமும் வந்து சிட்டியில இருந்து இவங்களால கண்காணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற காரணத்தால தான் இந்த இடத்த தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துமே இந்த 30 வருட காலத்துல, சிறை காலத்துல வெறும் ஒருத்தரால மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்க முடிஞ்சிருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் தான் ஆஸ்திரேலியாவை வந்து ஆங்கிலேயர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் வந்து நிறைய குற்றங்கள் வந்து நிரம்பி வளைஞ்சிருக்குது. ஏழ்மை கூடி குற்றங்கள் கூடியதன் காரணமாக குற்றவாளிகளோட எண்ணிக்கை கூடியிருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே உள்ள குற்றவாளிகளை ஏன் இங்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ ஒரு நாட்டில் இருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு தூர நாட்டுக்கு, அப்போ வந்து அந்த நாட்டை பற்றின ஒரு அறிவு கூட இருந்திருக்காது அவங்களுக்கு. ஸோ அங்கேருந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து, குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, ஆண்கள்ல இருந்து எல்லாரையும் வந்து இங்கே நாடு கடத்தியிருக்காங்க. இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே இருந்த சிறை வந்து நிரம்பி வழிஞ்சதால இந்த கவர்னர் இங்க NSW கவர்னர் வந்து கொக்கட்டோ ஐலண்டை வந்து ஒரு கைதிகளை அனுப்புகிற இடமாக வந்து தெரிவு செஞ்சிருக்கிறாரு. அப்படி முதலாக வந்து 60 கைதிகள் 1839 பிப்ரவரியில் வந்து அனுப்பப்படுறாங்க இங்கே கொக்கட்டோ ஐலண்டுக்கு. ஸோ அவங்க வந்து பார்க்குறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கட்டிடம் கூட இருக்கல. ஸோ அவங்க தான் அப்போ வந்து அந்த காலடி எடுத்து வைக்கிறாங்க கைதிகளாக. ஸோ அங்கே வந்து ஒரு கட்டிடமும் இல்லை, அவங்கள வந்து ஒரு கூடாரத்தில் வந்து இருக்க பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்தையே, அந்த சிறையே கட்டினது வந்து அந்த கைதிகளை கொண்டுச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கைதிகளோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், விடிய ஒழும்பினதுலேருந்து இரவு தூங்கும் வரைக்குமே அவங்கள வச்சு வேலை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட கைகளால் அந்த பாறைகளை பிளந்து கற்களை சிதைச்சு வந்து அந்த கட்டிடங்களை உருவாக்கிருக்கிறாங்க. தங்களோட சிறைகளையே அவங்கள கொண்டே கட்டி வச்சிருக்கிறாங்க. வெறும் 2 வேளை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க, காலையிலையும் இரவுலையும். அப்படி அவங்களால வேலை செய்யலாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த சாப்பாடு கூட அவங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல 300 பேரை மட்டும்தான் வச்சிருக்கக்கூடிய இடமா இருந்த இடத்துல 500 பேர்கள் வந்து திணிக்கப்பட்டார்கள். ஸோ அதன் காரணமாக அவங்களால ஒரு நிம்மதியான மூச்சு கூட விட முடியாத ஒரு இடத்துல வந்து அவதிப்பட்டிருக்கிறாங்க. பிறகு வந்து சில நேரங்களில் வந்து தனிமை சிறைகளும் அமைக்கப்பட்டு அந்த தனிமை சிறைக்குள்ளேயுமே வந்து அவங்கள வச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நரகத்திலையும் ஒரு அசுரன் இருப்பான்ன்ற மாதிரி கொக்கட்டோ ஐலண்டில் அசுரனா வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து சார்ல்ஸ் ஹோம்ஸ்பை 18 ஆண்டுகள் வந்து இந்த கைதிகளை வச்சு ஆட்சி செஞ்சிருக்கிறார் 1841 தொடங்கி. ஸோ கைதிகளோட கால்களை வந்து இரும்பு சங்கிலியால் கட்டினார். 9 மூனை சாட்டையால் கொடுமையாக அடித்தார்ன்னு சொல்லப்படுது. தனிமை சிறைகளில் பூட்டி வச்சிருக்கிறார். ஆனால் மிகவும் கொடுமையான விஷயம் என்னன்னா, கைதிகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை வந்து திருடி தன் பன்றிகளுக்கும் வாத்துகளுக்கும் கொடுத்திருக்கிறார். கைதிகளை வச்சு முட்டைக்கோசு பயிரிட்டு வருஷத்துக்கு வந்து 40,000 முட்டைக்கோசுகள் விற்று பணம் சம்பாதித்திருக்கிறார். ஸோ கைதிகள் பட்டினியில் தவிக்கும் போதும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு பன்றிகளுக்கு போயிருக்கு. 5 முறை விசாரணை நடந்திருக்கு. இறுதியா வந்து 1859 தான் இவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டாருன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்படி வந்து 1869 வந்து இந்த சிறை வந்து மூடப்படுது. பிறகு இது வந்து ஒரு கப்பல் செய்யும் இடமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுற்றுலா தலமாக இயங்கி வருகிறது.